சும்மா தொப்பி போட்டுக்குவான் கருணாநிதி. ரம்ஜான் நேரத்தில் கஞ்சி குடிப்பான். இன்னைக்கு வரைக்கும் பாபர் மசூதி இடிபட்டதை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்ட திமுக காரன் போட்டிருக்கானா? அண்ணா எங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கூட்டி சேர்ந்திருப்பான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பேசும்போது சத்தியத்தை தான் பேசுவேன். எனக்கு நீ உனக்கு பிடிச்சவன தான் எனக்கு பேசணும்னு நீ என் வாயில திணிக்க முடியாதுங்கிறது டாக்டர் நான் போட்ட கண்டிஷன். திமுகவுக்கும் பிஎம்கேவுக்கும் உறவு இருக்கலாம், ஆனா எனக்கு அது செருப்பு. நான் உன் கூட தான் இருப்பேன். நீ நக்கிற பக்கமெல்லாம் நான் நக்க முடியாது. அது என்னை கட்டாயப்படுத்த முடியாது. அப்படிதான் ஓ உறவையும் மறுபரிசீலனை செய்வேன் என்று சொன்னவன் நான் என் இனத்துக்காக, என் இனமானத்துக்காக, என் மக்களின் உரிமைக்காக இழந்துவிட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட என்னுடைய சமுதாய மக்களுக்கு குரல் கொடுக்கும் பொழுது எதையும் இழப்பேன். அது பாட்டாளி மக்கள் கட்சியின் உறவாக இருந்தாலும் சரி என்பதை தெளிவாக நான் தெரிவித்து விட்டுத்தான் இந்த உறவை நான் போட்டுவிட்டேன். என்னால பொறுக்கி தின்னுட்டு இருக்க முடியாது ஒரு அரசியல் கட்சியில். கலைஞர் கூட்டாரா? இதுவரைக்கும் ஜெயலலிதா கூட்டம் போட்டிருக்கா? இதுவரைக்கும் காங்கிரஸ்காரன் கூட்டம் போட்டானா? இத்தனை ஊர்ல மதக்கலவரம் நடந்திருக்கு. ஒரு முஸ்லிம் 62 பேர், 3 ஆலிம்கள் கொல்லப்பட்டார்களே. ஒரு முறையாவது ஜெயலலிதா ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒருத்தனுக்கு அறிவிச்சிருப்பாளா? அல்லது அரசியல் கட்சிகள் அறிவித்திருக்குமா? சொல்லுங்கள் முஸ்லிம்களே. இப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தா உங்களை ஏமாத்திக்கிட்டு தான்